Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் vlogs, கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட், கான்டாக்ட் மை நம்பர், சப்போர்ட் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ்ஸு கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் லேஅவுட் போடக்கூடிய லேண்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் 2-in-1 வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4.5 ஏக்கர் இருக்குங்க. ஜஸ்ட்டு நம்ம 100 அடி பைபாஸ்லேருந்து ஒரு 50 மீட்டருக்கு இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ டோட்டலாக 4.5 ஏக்கர் ஒரே பவுண்ட்ரி ஒரே ஸ்கொயராக இருக்குங்க. ஜஸ்ட்டு 100 அடி பைபாஸ்லேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 200 அடியிலே வந்து நீங்கள் லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. ஒரு பெரிய கிணறும் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து லேஅவுட் போட்டிங்கன்னா அந்த லேண்டில் வந்து சீக்கிரமாகவே எல்லா பீஸும் வந்து மூவ் ஆகிடுங்க. இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போகிறேன், நான் வந்து ஃபார்ம் லேண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சூட்டபிளான லேண்டுங்க. மண் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயிலான மண். மேபி உங்களுக்கு வீடியோவில் வந்து லைட்டாக வெள்ளை கலர் மண் மாதிரி தெரியலாம், ஒயிட் மண் மாதிரி. பட் ஆனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ரெட் சாயிலான லேண்டுங்க. புஞ்ச லேண்டு தான், சிங்கிள் ஓனரு. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 93 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து 58 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் தாங்க ஆகும். செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1/2 ஹவரில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஏன்னா நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா 100 அடி பைபாஸ் தான். சென்னை டு திருச்சி பைபாஸ் ஆகட்டும், இல்லை இந்த பைபாஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 அடி பைபாஸ் தான். ஆனால் ஜஸ்ட்டு நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. கண்டிப்பாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் ஃபார்ம் லேண்டு ப்ளஸ் லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சூட்டபிளான லேண்டுங்க. கரெக்டாக வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூரில் தாங்க இருக்குது. அதுவும் நம்ம இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போகிற ரூட்டுங்க. அந்த 100 அடி பைபாஸில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எனி டைம் பஸ்ஸு போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சூட்டபிளான இடங்க. செம்மரமாகட்டும், இல்லை வந்து மகோகனி தேக்கு மரம், இல்லை வந்து மாந்தோப்பு தென்னந்தோப்பு அது மாதிரி பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நல்ல லேண்டு. ஏன்னா தண்ணி வளம் உங்களுக்கு எனி டைம் இருக்குங்க லேண்டில். இப்போ இவங்க பயிர் வைக்காததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் க்ரீன் கலராக தெரியலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணி தண்ணிலாம் இறச்சிட்டு நீங்கள் வந்து கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான கிணறுங்க. நீர் வளமும் இந்த லேண்டில் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேர்க்கடல எல்லாமே பண்ணியிருக்காங்க. பயிர், உளுந்து, எள்ளு, வேர்க்கடலை எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு பெரிய பஜாருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குது. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வீடு இருக்குங்க, மெயின் ரோடு பைபாஸில் டச்லேயே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லேஅவுட் போட்டிங்கன்னா ஒரு பீஸு கூட நிற்காதுங்க. எல்லா லேண்டும் வந்து சேல்ஸ் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 5-6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த 4.5 ஏக்கரும் கம்ப்ளீட் ஆகிடுங்க. இல்லை ஃபார்ம் லேண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோன்னு நினச்சிங்கனாலும் ஒரு நல்ல லேண்டு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட்டை வந்து பாருங்கள். நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டி உட்காந்து ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாங்க. இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப வந்து டா மாதிரி இல்லை, கோஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்குது. சிங்கிள் ஓனருங்க, புஞ்ச லேண்டு. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் ஆவரேஜான ப்ரைஸாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு சென்ட்டு வந்து எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு சென்ட்டு ரேட்டு வந்து 50,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 50 லட்சம் ஃபைனல் சொல்கிறாங்க. நீங்கள் லேண்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து நெகோஷியேட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட் வந்து 50,000ங்க. நீங்கள் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ நெகோஷியேட் பண்ண முடியுமோ நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம்.
அதேபடியே வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து லேண்டு வீடியோ ப்ரொமோஷன் பண்ணணும், இல்லை ப்ரொமோட் பண்ணணும், உங்கள் லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதேபடியே நீங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணீங்க. யாரெல்லாம் வந்து கால் பண்ணீங்களோ நான் கால் எடுக்கலாம், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நான் இன்னும் ஒரு 3-4 நாள் யாரெல்லாம் கால் பண்ணிங்களோ நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒர்க்காக இருந்தாலும் கால் எடுக்க முடியல, கண்டிப்பாக நான் கால் பண்ணி பேசிடுறேன். சரியா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம